உட்காருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வர தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்னும் வர வேண்டிய ஜனங்களை கர்த்தர் வரும் நாளிலே தேவ சித்தப்படி கொண்டு வரும்படியாய் நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் சீடர்களாய் அவருடைய அடிச்சுவட்டிலே அவருடைய மாதிரியிலே நடந்து அவரோடு வாழும்படி, அவருடைய மகிமை அடையும்படி, அவருடைய வருகையிலே ஒரு இமைப்படுதலே மறுரூபமாகி எடுத்து கொள்ளப்படும்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் கர்த்தர் நன்மைகளை தருகிற, நடத்துகிற எல்லாம் வேண்டியதான். ஆனால் இது நமக்கு நிரந்தரம் இல்லை. நாம் நிரந்தரமாய் ஆண்டவரோடு வாழும்படியாய் அழைக்கப்பட்டு அவருடைய அடிச்சுவட்டிலே அவரை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம், நடக்க வேண்டும். அதை நாம் சரியாக அறிந்து புரிந்து வாழ வேண்டியது அவசியம். கர்த்தர் நமக்கு அவருடைய வேத வசனங்கள் மூலம் நமக்கு உதவி செய்கிறார். இந்த நாளில் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். யோவான் 15:19 ஆண்டவர் சொல்லும்போது, நான் உங்களை உலகத்திலிருந்து எனக்காக என் சொந்த ஜனமாக இருக்கும்படி, பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன் அல்லது பிரித்தெடுத்தேன் என்பது மிக 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 முக்கியமான வார்த்தை. மரண பரியந்தம் ஒரு விசுவாசி பொதுவாக அந்த ஞானஸ்நான அனுபவத்தை கொடுக்கும்போது அந்த தண்ணீருக்குள் முழுக்கி விட்டு அந்த தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து விட்டு, உன்னுடைய பழைய மனுஷன் இங்கே முடிந்து விட்டது, உன் பழைய வாழ்க்கை இங்கே முடிந்து விட்டது, உன் பழைய திட்டம், பழைய நோக்கம் எல்லாம், தரிசனம் எல்லாம் இங்கே முடிந்து விட்டது, இனி நீ புதிய மனுஷன், கிறிஸ்துவோடு கூட நீ எழுந்திருக்கிறாய், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய், கிறிஸ்துவின் அடிச்சுவட்டிலே நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் அடுத்த அனுபவத்துக்கு ஒரு செய்தியை சொல்லிதான் அவர்களை வீட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம். அதுதான் சுவிசேஷனாகிய என்னுடைய வழக்கத்தில் நான் செய்கிறதான ஒரு காரியம். நல்லது. இப்போது நம்மை ஆண்டவருக்கு பின்னால் செல்லும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். லேவியர் 20:26 என்னுடையவர்களாக இருக்கும்படி அழைத்தார் என்ற செய்தியை பார்ப்போம். லேவி 18 முதல்ல இருந்து படித்தாச்சுன்னா, நீங்கள் இனி பழைய மனிதன், பழைய வாழ்க்கை, பழைய உலக வழக்கம், நீங்கள் குடியிருந்த பழைய தேசம் அதெல்லாம் கிடையாது. போகிற வர இடங்களில் பல மாதிரியான சூழ்நிலையிலெல்லாம் பார்ப்பீர்கள். இது ரொம்ப முக்கியம். ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இது முக்கியம். ஒரு காலம் கடந்த காலம், கடந்த வாழ்க்கை முறை. இன்னொன்று நிகழ்காலம், நாம் இருக்கிற நம்முடைய சூழல். மூன்றாவது நாம் இனி சந்திக்க போகிற எதிர்காலம், ஃப்யூச்சர். இல்லைன்னா நாம் போக போகிற, சந்திக்க போகிற, அது வாழ்வியல் சூழலாக இருந்தாலும் சரிதான், ஊழிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான். பல சூழ்நிலையில் இருப்போம். அதில் இந்த ஆண்டவரோடு இருந்து நாம் எதை கற்றுக்கொண்டோமோ, நிச்சயித்து கொண்டோமோ, கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்து என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவார். அதில் தான் இருக்கணும். நல்லா கவனிக்கணும் விசுவாசிகளே. கடந்த காலத்தில் பல மாதிரி அதை விட்டுட்டோம். இனி சிலது ஆண்டவர்கிட்ட இப்போ படித்தோம். இனி நாம் சில புதிய சூழ்நிலைகள் செல்லும் போதும் அந்த புதிய சூழ்நிலைக்கும் செல்லக்கூடாது, கடந்த சூழ்நிலைக்கும் செல்லக்கூடாது. ஆண்டவரிடத்தில் கற்று நிச்சயித்த அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த மாடல் மரண பரியந்தம் யாரும் எதுவும் சொல்லிட்டு போட்டு அது காரியம் இல்லை. அப்படி நிலைத்திருக்க வேண்டும். அது விசுவாச வாழ்வானாலும் சரிதான், ஊழிய சூழ்நிலை ஆனாலும் சரிதானுங்கிறத மனசில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பிரித்து எடுக்கிற காரியத்தை சாதாரணமாக மேலோட்டமாக பார்த்து வாசிச்சிட்டோம். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக வரும்போது எப்படி இருக்கும் என்று சில விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். லூக்கா 12:51 53 வரை படித்தா, பிரிவினை உண்டாக்க வந்தேன். அல்லேலூயா. பிரிவினை உண்டாக்க வந்தேன். தகப்பனுக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகளுக்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனிதனுக்கு அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுவரை பிசாசின் ஆளுகை, வல்ல சர்ப்பம், மோசம் போக்குற ஆவியின் ஆளுகையில் இருக்கிற உலகத்திலே நாம் இருந்தோம், நடுவில் இருந்தோம். பிசாசு பல சந்தர்ப்பத்தில் நேரடியாக நமக்குள்ளே வந்து நுழைந்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் அப்படி செயல்படுவது உண்டு. மிக பெரும்பாலான சூழ்நிலையில் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது குடும்பமாக இருக்கலாம், கிராமமாக, ஊராக இருக்கலாம், சிட்டியாக இருக்கலாம், ஈவன் சபையாக கூட இருக்கலாம். நம்ம சூழ்ந்து இருக்கிற சூழல், இந்த சூழலிலே நம்மோட அருகில் இருக்கிற மனிதர்கள், நன்றாய் கவனிக்க வேண்டும். மனிதர்கள் பிசாசுனுடைய மீடியம், இல்லைன்னா அவனுடைய ஊடகம். பிசாசு செயல்படக்கூடிய மீடியமாய் மனிதர்கள் இருக்கிறார்கள், விலங்குகள் இருக்கிறார்கள், பல விஷ ஜந்துக்கள். சில இடங்களுக்கெல்லாம் இந்த விஷ ஜந்துக்கள் வந்துடுது, பாம்பு வந்துடுறதுலாம் சொல்லுது. சும்மா வர்றது கிடையாது. அதை பின்னிருந்து இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அது ஒரு தனி விஷயம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். மனிதர்களுக்குள்ளே பிசாசு இருக்கிறான். இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான், 12 பேரில் ஒருத்தன். அப்போ மனிதர்கள் மூலமாய் தான்
பிசாசுடைய நெட்வொர்க், பிசாசுடைய ஆட்சி எல்லாமே உலகத்தில் வெற்றிகரமாக நடந்திருக்கு. சாத்தான் நேரடியாக வந்து செயல்படுவதில்லை, மனிதர்கள் வெற்றிகரமாக அதற்கு உடன்படுகிறார்கள். அப்போ நாம் ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது உடனே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்தில், அந்த ஊரில், அந்த சூழ்நிலையில் உள்ள மற்றவர்களுக்கு இடையில ஒரு பிளவு உண்டாகிறது. இப்போ புரியுதா? பிளவு உண்டாகிறது, உண்டாக வேண்டும். அது கண்டிப்பான காரியம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பிளவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சரியாக ரட்சிக்கப்படலைன்னு நாங்கள் சொல்லுவோம், அல்லது எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இருக்கிறீர்கள்னு சொல்லுவோம். ஆக கண்டிப்பாக ஒரு பிளவு ஏற்படுகிறது. ஆண்டவர் ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறார். பிரிவினை நான் உண்டாக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்குறோம். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஞானஸ்நானம் எடுத்தது எங்கள் அப்பாவை தவிர யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியும். அவங்கள்ட்ட அனுமதி சொல்லிட்டேன், நான் அப்படி போகிறேன். அது 19வது வயசுலேயே நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணதெல்லாம் நான் தனியாக சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. ஒரு நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. என் பாட்டுக்கு தான் நடந்து பழகுனேன். ஒரு கட்டத்தில் மல்ல திருமணம் பண்ணாமல் வாழ்ந்துடலாமா என்கிறதான சில எண்ணம் எல்லாம் இருந்து, பட் அது சரியில்லை, ஒழுங்கு இல்லை. ஏன்னா ஆண்டவர் பல வசனங்கள் மூலம் எனக்கு விளக்குனதுனால. ஏன்னா நான் இப்போ வந்து என்னுடைய இன்ஜினியரிங் ஸ்டடி முடிச்சிடுச்சு. நான் வேலை தேடிட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போ வந்து நான் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கல. கொஞ்சம் ப்ரில்லியன்சி இருந்தது. ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன், நேவி அண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், பேங்கிங், திஸ் டைப் ஆஃப் இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு கிடைக்கல. நான் நினச்சேன் எனக்கு நல்ல முக்கியமான பிரதானமான காரியம் ஆண்டவர் எனக்கு தான் தருவார். எனக்கு கிடைக்கல. அது ரொம்ப துக்கம். நான் தினமும் வயல்வெளிக்கு ஜெபம் பண்ண போவேன். 4 மணிக்கு மேலே தனியாக தான் போவேன். சில வேளை கடற்கரைக்கு போவேன். எங்களுக்கு ஊர் கடற்கரை பக்கம், அங்கே ஒரு 3 கிலோமீட்டர் வரும். ஸோ அன்று நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே செல்லுகிறேன். வேறப்படி ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தரணும்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப சங்கடம் அப்படின்னு ஜெபம் பண்ணி கொண்டு போகும்போது என் முன்னால் வந்து அந்த சிட்டுக்குருவிகள் அப்படி வந்து இற பறக்கிட்டே அப்படி இருக்குது. அந்த சாயங்கால நேரம் ஒரு 4 to 5. ஸோ அதை நான் அப்படியே பார்த்து கொண்டு அந்த இயற்கையை ரசித்து கொண்டு ஜெபம் பண்ணிகிட்டே நடந்து ஏகாந்தத்தில் செல்லுகின்றேன். அப்போது எங்கள் முன்னாலே ஒரு காட்சி படமாய் வருகிறது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, பரமதந்தை அவைகளையும் பிழைப்பூட்டுகின்றார், அற்ப விசுவாசிகளே உங்களையும் பிழைப்பூட்ட மாட்டாரா என்று சொல்லி அது பைபிளில் இருக்கிறதுன்னு அது அப்படியே முன்னால் வருது. உடனே நான் அதுக்கு பதில் சொல்கிறேன், சரி அப்படின்னா என்னையும் பிழைப்பூட்டும் என்று சொல்லி நான் வேண்டியதெல்லாம் கேட்பேன், இனி வேலை கேட்க மாட்டேன்னு சொல்லி இப்படி தான் அந்த விசுவாச அனுபவத்தை ஆண்டவர் படித்து தந்தார். இப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லா காரியங்களுக்காக நான் ஜெபிப்பது தான் ஆழமான வழக்கமாக இருந்தது. இன்று வரைக்கும் அதுதான் தொடர்கிறது. இப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து சரி திருமணம் இதெல்லாம் ஆண்டவர் வசனம் படித்தார், உனக்கு அழைப்பு இப்படி நீ இப்படி தான் போகணும், சரி ஓகே. இப்போ திருமணம் பண்ணோம், அதுக்கும் ஜெபம் பண்ணியாச்சு. எனக்கு வந்து சிஎஸ்ஐ கத்தோலிக்கம் கிறிஸ்தவ மரபில் இருக்க திருமணமே ஒத்து வராது. ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுன்னு மார்க்கம் இல்லை, அவங்க இயேசுக்கு முரணாக போகிறாங்கன்னு தான் நாட்டையரோடே அன்று நான் விவாதம் பண்ணுவேன். பைபிளில் இப்படியில் இருக்குது, நீங்கள் எல்லாம் எப்படி சொல்கிறீங்க எல்லாம் கேட்குற வழக்கம் இருக்குது. அதனால் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் போதித்த முறையின்படி ஒரு திருமணம் பண்ணுங்கிறது நான் தீர்மானித்தேன். நான் இது யாரும் சொல்லித்தரல, நானே தீர்மானித்த விஷயம். அதுக்காக ஒத்தைக்கு தான் ஜெபம் பண்ணுறேன். இது கொஞ்சம் சிக்கல் தான், யார்கிட்டையும் சொல்லலை. எப்படியும் ஜெபம் பண்ணி எடுத்து ஆண்டவர் சில வழிகளை ஆராய்ந்து அதுக்கு இறங்குனா எங்கள் வீட்டில் அப்போ தான் எல்லாமே தெரியுது. இவன் ஞானஸ்நானம் எடுத்தவன், இவன் இப்படி போகிறான். ஆமாம், அப்பாவுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஸோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அந்த இடத்துல வரும்போது தான் என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, நீ போய் புறம்போக்கில் உட்காரு. அவங்க சொன்ன வார்த்தை அப்படி. எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். அப்போ நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு வெளியே இழுத்துக்கொண்டு முற்றத்தில் வந்து இந்த வானத்தை காட்டி சொன்னேன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, அவரை நம்பி தான் நான் வாழ முடியும், அவங்கள்ட்ட தப்பு கிடையாது. ஸோ நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 7-8 வீடுகள் மாறி மாறி வெளியே தான் நான் குடியிருக்கிறேன். தனியாக அங்கங்கே தான் இருக்கிறேன். இது ஆண்டவர் சில முறையில் எனக்கு சூழ்நிலையில் ஏற்படுத்தினார். சுற்றிட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் இதை குறித்து பயப்படலை, குழம்பலை, ஆச்சரியப்படலை. ஏன்னா இதெல்லாம் நான் முன்கூட்டியே வாசிச்சுட்டேன். இல்லையா, பிரிச்செடுப்பேன்னு சொன்னார், நான் பிரிவினை உண்டாக்குவேன்னு டக்கு. இந்த வசனம் எல்லாம் இப்போ கூட அப்படி தான் நான் பேசுகிறேன். இந்த வசனம் எல்லாம் முன்னால் டக்கு டக்குன்னு வந்து நிற்கும். அது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்து எனக்கு. ஸோ பிரிவினையை உண்டாக்குவார். அதான் சத்துருக்கள். மத்தேயு 10:36
உன் சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே. ஒரு மனுஷனுக்கு சத்துரு, ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்படியே பிசாசு ரொம்ப ஹார்ஷாக கடினமாய் செயல்படுகிறான். எல்லா காலத்துலையும் செயல்படுறது ஒன்றும் புதுசு கிடையாது. நாங்கள்லாம் இதை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால தான் மத்தேயு 10:37 தகப்பனே தாயாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டார். இப்போ புரியுதில்ல? அம்மாவை நேசிக்கணும், அப்பாவை நேசிக்கணும், தம்பியை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும். இயேசுவை விட கூடுதலாக நேசிக்கப்படாதான். இதெல்லாம் எனக்கு படிச்சு வந்துட்டார். அதனால என்ன தெரிஞ்சவங்களுக்கு, என் சொந்தக்காரர்கள் குடும்பக்காரர்களுக்கெல்லாம் என் பேரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவன் யாரையும் ரொம்ப மைண்டு பண்ண மாட்டான், அன்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அன்பு இல்லாமல் இல்லை, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அன்பு இல்லை. இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட தான் அதிகமாக அன்பு போடுறேன். அவசியத்துக்கு எதாவது பேசிக்குவேன், ஊழியத்துக்கு மட்டும்தான் போவேன், சுவிசேஷம் பேசணுமா வருவேன்னு சொல்லுவேன். வேற ஒன்றுக்கும் விழாக்கள் விருந்துகள் கல்யாண வீடு ஒன்றுக்குமே போக மாட்டேன். எல்லாம் எனக்கு நீங்கள் பண்ணுங்க அவசியம் இல்லை. அதனால சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை, தேவையில்லாத விஷயம். நான் செய்யணுமா ஆண்டவருக்கு வேறு இலவசமாக செய்யணும், தட்ஸ் ஆல். ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான் செய்ய முடியும். அதனால அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த வசனம் படித்ததுனால ஆண்டவரோட அதிகமாக நேசிச்சு எனக்கு பழக்கம் கிடையாது. அதனால் கொஞ்சம் மற்ற மாதிரி பழகினவங்களுக்கு நான் வித்தியாசமாக தெரிவேன். ஓகே, இதெல்லாம் ஆண்டவர் படித்து தர்ற ஒரு விஷயம். யோவான் 14:33 லூக்கா 14:33 சொல்வார், தனக்கு உண்டானவைகளெல்லாம் வருத்த விடாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான், தன் ஜீவனை வருத்த விடாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இதெல்லாம் எனக்கு படித்து தந்ததுனால தான். நீ இப்போ ரொம்ப புக்கில் போய் உட்காரன்னு சொன்னதுனால நான் சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பைபிளையும் ஒரு பீத்த பேக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லையும் ஏன்னா எனக்கு ஓகே ஆகிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொல்கிறதா நடக்குது. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஜீவனை வறுக்காதவன் பல முறை மரண அபாயங்களிலிருந்து நான் தப்பி வந்திருக்கிறேன். அப்படி தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இது அவர் தந்த உயிர், அவர் எடுத்துக்கும் போது போனோம், வேற ஒன்றும் அசைகிறது கிடையாது. இல்லையும் சரி. கர்த்தர் இந்த சீஷத்துவத்தின் அனுபவத்தை நீங்கள் படிப்பிக்க முடியாது. யோவான் 14:26 தான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை ஸ்னேக் ஜீவனை வறுக்காதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்வார். நல்ல கவனிங்க, சீஷத்துவத்தின் ஆரம்ப அனுபவங்கள்லாம் படிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஆழமான அனுபவத்தில் போகிறோம். இல்லையா? அப்படி தான் ஆண்டவர் கொண்டு போவார். எல்லாருக்கும் எல்லாம் சம்பவிக்குமான்னு எனக்கு தெரில, எனக்கு 100% சம்பவிச்சது. அதனால தான் பேச முடியுது. உங்களுக்கு அனுபவம் ஆண்டவர் தந்தனால தான் அதை தியரியாகவும் பிராக்டிக்கலாகவும் பேச முடியுது. அப்போஸ்தலர் 26 17-18 வாசிக்கணும். அப்போஸ்தலர் 26:17-18 அவர் விசுவாசிகளையும் குறிப்பாக ஊழியக்காரர்களையும் எப்படி அழைக்கிறார் என்கிற ஒரு அழைப்பை அங்கே பார்க்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 26:17-18 உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை நான் விடுதலை ஆக்குவேன். நம்பர் 1, அவர்கள் இயேசுவாகிய என்னை மட்டும் பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெறணும், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரமாகிய பரலோகத்தை பெறணும். சரி, அவர்களை இருளை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும், அவருடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன். நல்ல கவனிக்கிறீங்களா? விசுவாசிகளாக அழைக்கப்பட்டாலும் சரிதான். குறிப்பாக இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியம், அப்போஸ்தலனுடைய பவுல் இடத்துல கர்த்தர் சொல்கிற காரியம். இல்லையோ? ஆண்டவர் நேரடியாக பேசுகிறாருங்க. இது எனக்கு இந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார். உடனே நான் இப்படி தான் கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னார். அதான் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போக முடிகிறது. இல்லைன்னா எல்லாருக்கும் முடியாது. உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறேன், உன் குடும்பத்திலேருந்து உன்னை பிரிச்சிருவேன். புரியுதா? அந்நிய ஜனம், நீ போகிற இடம் வார இடம் அந்த இடம் எதுவாக இருந்தாலும் அங்கேயும் உன்னை ஒட்ட விட மாட்டேன். நம்பர் 2, அதான் அதுக்கு அர்த்தம். என்னோட தான் நீ இருக்கணும், என்னை பற்றி விசுவாசத்தில் தான் நீ வாழணும். என் விசுவாசத்தினால ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு, சாத்தானுடைய அதிகாரத்திலேருந்து வெளியே வர்றது, பொய் மூட நம்பிக்கை மோசடிகளில் இருந்தெல்லாம் சத்தியத்திற்கு கொண்டு வர்றது, அது வரும்படி தான் உன்னை அனுப்புகிறேன். அப்போ ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவர்களையும் கர்த்தர் இவ்விதமாகத்தான் அழைக்கிறார், இவ்விதமாக தான் நடத்துகிறார் என்பதை எப்போதும் மனசில் வச்சிடணும். அல்லேலூயா. ஆண்டவரை தவிர விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் வேறொரு தலைவர் தலைமை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பெண்களுக்கு சொல்கிறேன், பொதுவாக ஆதியாகமத்தில் ஏவாள் பாவம் செஞ்சதுனால உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு ஒரு சாபம் வந்துடுச்சு. அதனால் பெண்கள் எல்லாரும் பெரும்பாலும் அந்த கணவனை சார்ந்து வாழக்கூடிய, அதாவது ஆண்களை ஏதாவது அப்பா அண்ணன் தம்பி ஓகே வாழக்கூடிய ஒரு இயல்பில் இருக்கிறாங்க என்பது உண்மை. ஆனால் எப்போ ஒரு பொம்பளை விசுவாசி ஆண்டவருடைய விசுவாசி ஆகுதோ அப்போ
இந்த பொம்பளைக்கு தலைவர் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. பொம்பளைக்கும் சரி ஆம்பளைக்கும் சரி, இதை மனசில் வைக்கணும். கணவர் அல்ல, இது தப்பாக எடுத்துக்கூடாது, சரியாக எடுக்கணும். கணவர் 2வது ஸ்தானத்துக்கு வந்துடுவார். விசுவாசி ஆறுது வரைக்கும் கணவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இருப்பான். விசுவாசி ஆகும்போது இல்லை, முதல்ல ஆண்டவர், அதுக்கடுத்த கணவன், முதலாவது ஆண்டவர், அடுத்தது மனைவி. வருஷம் குழம்பப்படாது, வருஷம் மாறும். அதனால தான் நிறைய பிரச்சனை வரும். அந்த பையன் அன்பாக இருப்பான், நல்ல மரியாதையாக இருந்தான், இப்படி போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு அப்படி தான் தெரியும். என்னடா இப்படி திரும்பிட்டான், திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான், நம்ம பேரில் ஒரு அன்பில்லை, நம்ம சொல்கிற கேட்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சிருவோம், அவர் பேசுகிற வழியில் போவோம். ஆண்டவர் பேசுகிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் இப்படி தான் நிறைய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. என்ன மொத்தமே அடிச்சிட்டார். ஏன்னா எங்கிட்ட பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க ஆண்டவருடைய சத்தம் கேட்க தயாராக இல்லை. அப்போ எப்படி இருக்கும் சூழல்? அதனால தான் தனியாக போக வேண்டியாச்சு. சரி, அப்போ இதை எப்போதும் மனசில் வச்சுருக்கணும். ஆண்டவர் தான் முதல். நம்முடைய தேவைகள் எல்லா காரியத்துக்கும் கர்த்தரை தான் சார்ந்திருக்க வேண்டும். இது முதல் விஷயம். அதான் விசுவாசிக்கு அப்படி தான், கண்டிப்பாக அப்படி தான், அதில் சந்தேகம் கிடையாது. அது பொம்பளைகளும் சரி தான், ஆம்பளைகளும் சரி தான். கர்த்தரை நம்பணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை பல கணவர் மூலம் சந்திக்கலாம். அது அவர் ஏற்பாடு பண்ணணுங்க, சரிதானே? அவர் கொடுத்து அனுப்புனா தான் கணவன் வீட்டுக்கு கொண்டு வருவான், இல்லைன்னா டாஸ்மாவுக்கு கொடுப்பான், சம்பளத்தை கொடுக்க மாட்டான். ஏகப்பட்ட பிரச்சனை. அவிசுவாசிகளுக்கு வீடுகளில் தான் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்துடும். கணவர்கிட்ட சண்டை போடுவாங்க. விசுவாசிகள் ரொம்ப போட மாட்டாங்க, கொஞ்சம் சொல்லி பார்ப்பாங்க, பிறகு போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல கர்த்தர் செய்யாட்டா எப்படி வரும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. சரி, ஆகவே கர்த்தர் இடத்துல தான் முதலாவது மனசை வைக்கணும். இது சீஷர்கள் ஆகிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் புரிய வேண்டிய விஷயம். அந்த எல்லைக்குள், இயேசுவின் எல்லைக்குள் யாரையும் பிரவேசிக்க அனுமதிக்க கூடாது. ஆனால் நிறைய சூழ்நிலை வரும். அதான் நான் சொன்னேன்ல, எங்கள் அப்பா சொன்னார், அவனுக்கு சுதந்திரம் தர மாட்டேன். என் குடும்பக்காரன் எல்லாருமே சொன்னாங்க வரிசையா. ஏன்னா எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருந்து, அதனால தைரியமாக சொன்னாங்க, தரமாட்டேன்டான்னாங்க. இப்போ என்னைக்கு ஆண்டவர் என்னோட இருந்ததுனால உங்களோட ஆண்டவர் பெருசு நான் இறங்கி வந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்? ஐயோ, வீட்டை விட்டு வெளியே போகணும், சொத்தை இழக்கணும், உயிரை இழக்க வேண்டிய வருமைன்னு என்ன பண்ணிடுவாங்க? சரணடைஞ்சிருவாங்க. இதுதான் பிசாசுடைய சாமர்த்தியம். ஓகே, தி நம்பர் 1 வலு சர்ப்பம் இப்படி தான் மனுஷரை கட்டுப்பாட்டில் எடுக்குது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் கிட்ட வந்து இந்த சிலையை வணங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவர் தான், அவர் விடுவிக்க போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. அப்படி தான் கடந்து வந்தாங்க. தானியேல்கிட்ட ஜெபம் பண்ணப்படான்னு சொன்னாங்க, அவன் சட்டை பண்ணலை, சிங்க கபியில் போட்டாங்க, அவன் பொருட்படுத்தலை. அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசிகளுடைய பாதைகளாக இருக்கிறது என்பதை விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் உணர்ந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் முதல், வேற யாரும் தலைவராக இருக்கக்கூடாது, கட்டுப்படுத்தப்படாது. எல்லாரோட அன்பாக இருக்க வேண்டியதான். ஆலோசனைகளை கேட்கலாம், அவங்க சொல்றது வசனப்படி இருந்தால் எடுத்துக்கலாம். அதை எடுத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா போகலாம், இல்லைன்னா போக முடியாது. இல்லையா? ஆண்டவர் கொடுக்குற கன்ஃபர்மேஷன் நிச்சயத்தில் தான் நம்ம போனோம். இப்போ வந்து பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஊழியக்காரர்களை, விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள் தான், அதை நம்ம இப்போ கவனத்தில் கொள்ளணும். ரோமர் 12:12 கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இல்லையா? விசுவாசிகளுக்கும் சொல்லியிருக்கு, எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். என்றாலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த எல்லைக்குள்ளே நம்ம வருவோம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. 12 பிள்ளைகளையும் 12 கோத்திரமாய் மாறினார்கள். ஒருக்கு பேர், அந்த பயலுக்கு பேர்லேயும் ஒரு கோத்திரம். ஸோ ஒரு கட்டத்திலே கர்த்தர் சொன்னார், லேவி கோத்திரத்தை நான் எனக்காக தெரிந்தெடுக்கிறேன். ஒரு கோத்திரம், ஒரு பயலுக்கு லேவி, அவனுக்கு கோத்திரம் நான் தெரிஞ்செடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற விளக்கத்தை அவர் சொல்லுவார். வசனத்தில் படிங்க, எண்ணாகமம் 18:20-21 படிங்க. எண்ணாகமம் 18:20-21 சீக்கிரம், கொஞ்சம் வேகமாக படித்தா நல்லது. இது கொஞ்சம் ஆழமான விஷயம், எப்போதும் எல்லாரும் பேசுறதில்ல, நமக்கு தெரியணும்ல. ஆரோனை பார்த்து என்ன சொன்னார் கர்த்தர்? அவர்களுடைய தேசத்திலே ஒன்றையும் நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கு, உன் சுதந்திரமா இருக்கிறேன். லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலில் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை சுதந்திரமாக கொடுத்தேன். 23 இஸ்ரவேல் புத்திரர்
சரி, அடுத்தது 24. கர்த்தருக்கு ஏறெடுத்து படைப்பாகிய தசம பாகத்தையும் லேவியருக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். ஆகையால் புத்திரன் நடுவிலே சொல்லு. ஓகே, இது கொஞ்சம் நான் விளக்கிடுறேன். சுதந்திரம்னா சொத்து. இந்த இஸ்ரவேலின் வம்சத்தார் 12 கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்குள்ள வர்றாங்க. யோசுவா நடத்திட்டு வர்றான். வந்தோன்னா அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிடுறாங்கல்ல. இந்த இடத்தெல்லாம் இன்னைக்கு மாதிரி இல்லை, அன்னைக்கு பிடிச்ச எடுத்துருவாங்க. எடுக்கும்போது இந்த இடத்த 12 கோத்திரங்களுக்கும் பங்கு போட்டு பிரிக்கணும். இல்லை, பிடிச்ச இடத்த 12 கோத்திரமா பிரிக்கணும். சீட்டு போடுவாங்க, இந்த பகுதி இந்த பகுதின்னு. இப்போ போடும்போது கர்த்தர் சொன்னார், நீங்க 11 பங்கு தான் போடணும். இருக்கிற சொத்தை எத்தனை பங்கா பிரிக்கணும்? ஏரியா, பெரிய இடம், அந்த தேசத்தை 11 பங்கா பிரிக்கணும். ஒரு பங்கு பிரிக்க வேண்டாம். லேவி அவனுக்கு நீங்க சொத்தா சுதந்திரமா கொடுக்கப்படாது சொல்லிட்டு சொல்றாரு. அவன் ஏன் ஆசாரிய வேலை செய்யணும்? என் தேவாலயத்தில் ஏன் வேலை அவன் செய்யணும்? இஸ்ரவேலர் தங்கள் எல்லாருடைய தசம பாகங்களை 10 முதற் பலனாய் வைக்கிறதை, ஸ்தோத்திர பலி காணிக்கையை, அதாவது எதெல்லாம், அது வேற வசனங்கள் இருக்கு, நேரம் இல்லை, எதெல்லாம் கர்த்தருக்கு பொருத்தனை பண்றது, நேர்ச்சை பண்றது, காணிக்கை, தசம பாகம், முதற் பலன், என்னெல்லாம் உண்டோ அது எல்லாவற்றையும் இந்த லேவி கோத்திரத்தாருக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. நான் தான், கர்த்தர் சொல்றார், நான் தான் அவங்களுக்கு சொத்து. எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை அவங்கள்ட்ட கொடுத்துரு. அல்லேலூயா. இப்படி தான் ஒரு ஏற்பாடை வச்சுட்டார். அதான் உன் சுய ஜனத்தார் இடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தார் இடத்திலிருந்தும் விடுதலை ஆக்கணும். நான் மட்டும்தான் உனக்கு சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லையை, ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களுக்கு கொடுத்து விட்டார். யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், இந்த சீஷர்கள்னு வர்றாங்கல்ல, அதான் சீஷத்துவம் அடுத்து போகிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்தே அதை விளக்கிட்டு வர்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்து எடுக்கப்பட்டு அவருக்கு பின்னால் போகிற சீஷர்களுக்குரிய உரிமை. இப்போ புரியுதா? நான் தான் அவங்க சொத்து. இந்த உலகம் எல்லாம் எனக்கு, நான் மற்றவங்க வச்சுக்கிட்டு நான் கொடுப்பேன், எனக்கு கொடுக்கறதெல்லாம் அவங்கள்ட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாட்டை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 6:6 அதாவது உபதேசிக்கப்படுகிறவர்கள், அதாவது உபதேசிக்கிறவனுக்கு எல்லா நன்மைகளிலும் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சரிதானே? ஊழியக்காரர்கள். இப்போ புதிய ஏற்பாட்டு வசனம் வந்தோம். போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க ஊழியம் செய்கிறாங்க. இவங்களுக்கு பங்கு சுதந்திரம் கிடையாது, உலக வேலையெல்லாம் கிடையாது, விட்டாச்சு. ஸோ இவங்களுக்கு இந்த விசுவாசிகள் என்னெல்லாம் நன்மை அந்த ஊழியக்காரர்கள் மூலம் பரலோகத்துக்கு போகிற வழி, சத்தியத்தை அறிஞ்சா, அற்புதங்கள் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருந்தா, இது எல்லாவற்றுக்கும் தங்களில் இருக்கின்ற எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது புதிய ஏற்பாட்டுடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே காணிக்கை, தசமபாகம் அந்த ரீதியில் வரும். புதிய ஏற்பாட்டில் இப்படி வரும். அதை இன்னும் கொஞ்சம் சரியா சொன்னால், வேத பாரகர் பரிசேர் என்பவருடைய நீதியிலும் நீங்கள் அதிகமானதை செய்யாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அந்த வேத பாரகர் யாரு? அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய தன்மை என்னன்னு அதில் ஒரு வசனத்தை பார்க்கலாமா? அந்த வசனத்தை எடுங்க. வேத பாரகர் பரிசேர் என்பவருடைய நீதியிலும் 5 மத்தேயு 20. அப்போ வேத பாரகர் பரிசேர் என்பவருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேத பரிசேயனுடைய நீதி என்னன்னு கேட்டால், இன்னொரு பகுதி வரல, அந்த ஆயக்காரன் பரிசேயன் 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்கல்ல, அந்த ஆயக்காரன் என்ன, பரிசேயன் என்ன சொல்கிறான்? நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்குறேன், உபவாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், அது மத்தேயு கடைசியில் வருது, நீங்கள் ஒர்த்தலாமலும் சீரகத்திலும் தசமபாகம் கொடுத்து விசேஷித்தவர்களாகிய நீதியும் இரக்கத்தையும் விட்டு விடுகிறீர்களே அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ தசமபாகம் வருது, எல்லாத்துலேயுமே இது கடுகு சின்ன சின்ன பொருட்களுமே தசமபாகம் கொடுப்பாங்களாம். அது அந்த பகுதியில் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்தில் கூட வசனம் எடுத்தீங்களா? எத்தனை? 25 23 படி. வேத பாரகரே பரிசேயரே ஐயோ, ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி
சரி போதும், தசம செலுத்துறீங்க, அது அடுத்த எல்லை. எதுக்கு புரிகிறேன்? எல்லாத்துலேயும் 10ல் 1 கொடுக்கறது யாருக்கு வழக்கம்? பழைய ஏற்பாட்டின் நியதியின்படி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, புதிய ஏற்பாட்டு சபை, இது எனக்காக நான் சொல்லலை, காணிக்கைக்காக நான் பேசலை, உங்கள் சபைக்கு இந்த வந்து நான் தியானிச்சுட்டே இருந்தேன், வந்துகிட்டே இருந்தது அந்த சீசத்துவத்தினுடைய ஒரு விஷயம், அதை சொல்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். இப்போது 10ல் 1 தசமங்கிறது குறைந்தபட்சம், சரியா? அதை விட கூடுதலாய் நீங்கள் தேவனுக்காய், தேவனுடைய காரியங்களுக்காய், தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களுக்காய் நீங்கள் செலுத்த வேண்டும், சரியா? இது கட்டாய கட்டளை என்று சொல்கிறத விட இது அன்பின் கட்டளைன்னு தான் நாங்கள் சொல்லணும். இது ஒன்றும் திணிக்க ஒன்றும் போகிறதில்ல, இல்லையா? ஆனால் பழைய ஏற்பாட்டில் அது கட்டாய கட்டளைன்னு சொல்லியிருக்கு. ஏறக்குறைய அது சில சபைகளில் கட்டாய கட்டளையாகவே சொல்லிடுவாங்க. ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னாலே இதை சொல்லிடுவாங்க, இன்னது நீ செய்யணும் அப்படின்னு டீச் பண்ணுவாங்க. ஏன் டீச் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்லிடணும். இப்போ இவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டா இவன் விசுவாசி ஆயிடுவான், இவன் சபைக்கு வந்துடுவான், இனி இவனுக்குள்ள வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் சபை பொறுப்பேற்கணும், இல்லை சரிதானே? அப்போது இந்த விசுவாசிக்கு பொருளாதார ரீதியிலே உள்ள நன்மைகள் கிடைக்கணும்னா அவன் இந்த காரியங்களாம் செஞ்சாதான் கிடைக்குங்கிறது பைபிள் பிரமாணம், சரியா? தசமபாகங்களும் காணிக்கைகளையும் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கொண்டு வாருங்கள், அவன் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கணும் இல்லையோன்னு சோதிச்சு பாருங்கன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்குது, தீர்க்க தரிசனம், அது அங்கே உள்ளது. ஸோ இப்படி செஞ்சாதான் இந்த விசுவாசிக்கு உலகியல் பிரகாரமான பொருளாதார காரியங்களில் அவனுக்கு தேவ உதவி உண்டாகும்ங்கிற ஒரு அடிப்படை இருக்கிறதுனால தான் இதை முதலே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு காசு வாங்குறதுக்கு சொல்கிறது கிடையாது, அவங்க தான் எவ்வளோ சொத்தை விட்டுட்டு வந்தாங்க, இல்லையா? பணத்தை எல்லாம் விட்டு வந்தாங்க, வேலையெல்லாம் விட்டு வந்தாங்க. அதனால் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது மாதிரி பேச மாட்டாங்க. உனக்கு இது பிரமாணம், நீ செஞ்சாதான் நீ உருப்படியாக இருப்ப, அதை புரிஞ்சுக்கன்னு சொல்லி தான் இதெல்லாம் சில சபைகளில் ஞானஸ்நானம் கொடுப்பார். இது உங்களுடைய புரிதலுக்கு சொன்னேன். அப்போ இயேசுவின் சீடர்களாய் வரும்போது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, உங்களுக்கு பொறுப்பை தான் நான் சொல்கிறேன். சில சபை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை அந்த சர்ச்சைக்கு போகும்போதும் வெறுங்கையாக போக மாட்டாங்க, ஒரு முருங்கைக்காயாவது எடுத்துகிட்டு போங்க, இல்லையா? நீங்கள் கொண்டு வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் சொல்லி ஆகணும், இது சபைக்கு நாங்கள் சொல்லி ஆகணும், ஓகே? ஒரு முருங்கைக்காயாவது கையில் எடுத்துகிட்டு தான் வருவாங்க, சும்மா போக மாட்டாங்க. நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சு பாருங்கள், சில சபையெல்லாம் இப்போமே இருக்குது, சும்மா ஒரு பையை தூக்கிட்டு போவாங்க, கொண்டு அங்கே வச்சுருவாங்க, வச்சுட்டு அவங்க போயிருந்து ஜோம் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான். எல்லா நாளும் டெய்லி எப்பப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரங்கையோடு வரப்படாது அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்குது, அதன் அடிப்படையில் செய்வாங்க. ஸோ ஓகே, இது செய்கிறது சீசருடைய கடமை, இதை அனுபவிக்கிறதும் அந்த சீசத்துவ வேலை செய்கிறவருடைய கடமை, இல்லையா? அவங்க கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க, சமச்சீராக கொடுக்குறாங்க, சமநிலை பிரமாணமாக கொடுக்குறாங்க. இவங்க ஒன்றும் கொண்டு போய் ஆடம்பர வாழ்க்கை நடத்தக்கூடாது, அது இன்னொரு பக்கம். சரி, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது யாருக்கு இந்த உரிமை கிடைக்கிறது என்று சொன்னால், அவையானவர் சொல்ல வர்ற விஷயம், இந்த மாதிரி ஒரு சீசத்துவ அனுபவத்தில் வர்றவங்களுக்கு தான் அது கொடுக்கிறதும் அதன் பலனை அடைகிறதும் அதை வாங்கி அனுபவிக்கிறதுமான உரிமை கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மையை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மையை அறுத்தால் அது பெரிய காரியமா? பரலோகத்தை பெறலாம் உங்களுக்கு சொல்லி உலகில் நன்மைகளை நீங்கள் சிலது தந்தா அது எங்களுக்கு உரிமை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:14 சுவிசேஷத்து வேலை செய்கிறவங்க சுவிசேஷத்தினால் பிழைக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார் என்ற ஒரு காரியம். மத்தேயு 10:42 இப்போ இது செய்திங்கன்னா மத்தேயு 10:42 சீஷன் என்கிற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமல், இதான் ரொம்ப முக்கியம். அப்போ இயேசுவின் சீஷர்கள் என்ற ஒரு அறிவினாலே அவர்களுக்கு ஒரு கப்பு தண்ணி கொடுத்திருந்தாலும் அதுக்கு பலனை ஆண்டவர் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டார். இப்போ புரியுதா நான் சொல்றது? இப்படி வச்சுதான் மற்றவங்களை நன்மை உண்டாக்குது. எலியா சாரிபாத் ஊருக்கு போகும்போது அந்த பொம்பளை சாகிறதுக்கு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு சாகிறதானே வரவு பறக்கிட்டு இருந்தா. இந்த எலியாவுக்கு முதல்ல ஒரு அடை சுட்டு கொடுத்ததுனால அவள் சாவலை, அவன் பையனை செத்தப்புறம் உயிரோட வந்துட்டான். அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க இல்லை சரியா? அதான் அதனுடைய அடிப்படை. அப்படிதான் அவங்க இல்லைன்னா செத்துருப்பாங்க அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற அடிப்படை பாடம் என்பதை மனசிலே வச்சுக்கொள்ளணும். அப்போ முதலாவது இது இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாதிரி காணிக்கை வாங்கி நான் என்ன செய்ய சொல்கிறேன், காணிக்கை அல்லது இந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்தில் கொடுக்குற காரியங்கள்னு வைங்க. ஏன்னா காணிக்கைன்னு சொல்லப்படாதெல்லாம் சிலர் போட்டு அப்படி உளறிட்டு கிடக்கிறாங்க, அது போட்டு நான் அதுக்குள்ளே வரல. என்ன செஞ்சாலும் நாங்கள் அதற்கு
தகுதியானவர்களாக நிற்கணும். புரியுதா நான் சொல்கிறது? எல்லாரும் வாங்க முடியாது, அதான் பிரச்சனை. யார் வாங்கணும் அப்படிலாம் சில முறை இருக்குது. எங்களுக்கு அதுக்கு பொறுப்பு வேணும், சீஷத்துவத்தின் பொறுப்பு வேணும். அதில் நடக்கலைன்னா அது சாபமாயிரும். நம்ம காணிக்கை வாங்கி சாப்பிட்றோன்னா அதுக்கேற்ப ஆண்டவருக்கு தகுதியாக நிற்கணும், யோக்கியராக நிற்கணும், இருக்கணும் என்கிற உணர்வு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அது ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்கு சாபமாயிரும். நான் பார்த்துருக்கிறத சொல்கிறேன், இது யாரையும் பர்டிகுலராக சொல்கிற கிடையாது, என்னை சேர்த்து தான் நான் சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே சீஷத்துவத்தின் இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை சொல்லணும். பொதுவாக அது சீஷிகளுக்கு நம்ம எடுக்கலாம். அந்த சீஷிகள்னு சொல்கிறவங்க ஒன்று நீங்கள் புரியணும். நீங்கள் ஏவாளுடைய சீஷர்கள் சொன்னேன். பொதுவாக சீஷிகள் ஏவாளுடைய வம்சத்தில் வர்றீங்க. ஏது வம்சம்? ஏவாளுடைய வம்சத்தில் வர்றீங்க. அந்த ஏவா தான் முதல் சபையை அழித்து போட்டவள். சபைனா யாரு? ஆதாம் ஏவாளும் தேவனாகிய கர்த்தர் அங்கே உலாவினார்ல, அதான் முதல் சபை. கர்த்தருடைய முதல் சபை எங்கே இருந்தது? ஏதேன் தோட்டத்தில். தேவ பிரசன்னம் இருந்தது, தேவன் அங்கே வந்தார். அந்த ஏவாள் தான் கர்த்தரை விட்டு சாத்தான் இடத்தில் போனாள். இது மனசு பைபிளில் இருக்குன்னு சொல்கிறேன், பொம்பளைங்களை எதிராக பேசலை. அது சொல்லி தான் ஆகணும். ஒரு சபையை நடத்தினா ஆதி முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறதா சொல்லணும். இந்த ஏவா தான் சாத்தான இடத்தில் போனாள், பேசினாள். இந்த ஏவா தான் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தாள். அவர் சாப்பிடப்படான்னு சொன்னார்ல, ஏன் சாப்பிடுன்னு சொன்னான். இதை தானும் சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்து அவனையும் கெடுத்து போட்டாள். சரிதானே? இருக்கிற சொல்லணும். அவர்கள் மகிமை இழந்தார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், சாபத்தை அடைந்தார்கள். இருக்குல்ல, அடிக்கடி பார்க்கறது தானே. அப்போ பெண்கள் ஏவாளுடைய வம்சத்தில் வருகிறீர்கள்ங்கிறத எப்போதுமே மனசில் வச்சிருக்கணும். அப்படிதான் சொல்லியிருக்கு தீமோத்தேயுவின் நிருபத்திலே, ஸ்ரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படின்னு 2ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசியில் நீங்கள் படிக்கிறீங்க. அது ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, பெண்களுக்கு அதை ஞாபகப்படுத்தணுமா? சரியா? பெண்களுக்கு இவங்க பாட்டி இப்படி இருந்தாங்க, அந்த வம்சத்தில் வர்றீங்க, அதனால் அது எப்போ உங்கள் மனசில் இருக்கணும். நான் வஞ்சிக்கப்படக்கூடும், தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடும், சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடும்ங்கிற அதிக எச்சரிக்கை உணர்வு பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. சரியா? அதனால தான் அது 2 கொரிந்தியர் 11:3 வரும்போதும் ஏவாளை வஞ்சித்த பிசாசுன்னு சொல்லி தான் சபையை கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அங்கே இருக்கும், ஏவாளை சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று கெடுக்கப்படுமா என்று பயந்திருக்கிறேன். திருப்பியும் அது சொல்லியிருக்கு, அதான் ஏவாள். ஏன்னா பெண்கள் இருப்பீங்க சபையில். அப்போ சபையும் ஊழியமும் ஊழியக்காரர்களும் ஏவாள்களால் கெடுக்கப்பட வாய்ப்பு உண்டுங்கிறது மீண்டும் அங்கே உணர்த்தி சொல்லப்படுகிறது. இது சீஷிகள். வெளியாளர்கள் சொன்னால் சண்டை பிடிச்சிருவாங்க, அவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். இயேசுவின் சீஷரில் வர்றவங்க அவங்களுக்கு தான் நாங்கள் சொல்ல முடியும். பிரசங்கி 7:28 சாலமன் சொல்கிறோம், 1000 பெண்களை எடுத்து கணக்கு பார்த்தா ஒன்று கூட தேரலை. 1000 புருஷர்களுக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், பெண்களை யோக்கியமாக உள்ளது கிடைக்கல. அப்படி இருக்குன்னு அவன் ப்ராக்டிக்கலாக பேசுகிறான், அவ்வளோதான். சரி. ஆகவே சீஷிகள் ஏன்னா இந்த நாட்கள் இது ஒரு பெரிய பிரச்சனை. கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. பைபிளில் இருக்கு, அது கலாத்தியர் 3:28, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கு. இது ஆத்மீக ரீதியில் ஆண் பெண் கிடையாது. இன்னும் தெளிவாக சொன்னால் லூக்கா 20:36, அவர்கள் மரித்தோர் உயிர்த்தலில் அடைய பாத்திரவான்களை எண்ணப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள். அங்கே அவர்கள் இனி திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அங்கே பாலியல் கிடையாது, ஆத்மீகத்தில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. இதுதான் இங்கே சொல்லியிருக்கு. உலகத்தில் இருக்க வரைக்கும் ஆணா பிறந்தா மண்ணில் வைக்க வரதான் ஆணு தான், பெண்ணா பிறந்தா மண்ணில் வைக்க வரைக்கும் பெண்ணு தான். இனி ஆம்பளை மாதிரி பொம்பளை முழுசாக மாற்ற முடியுமான்னு இன்னைக்கு இருக்க விஞ்ஞானிகள்கிட்ட தான் கேட்கணும். ஏதாவது வாய்ப்பு உண்டா, அதுக்கு ஏதாவது சிஸ்டம் இருக்கான்னு கேட்கணும். நமக்கு தெரியல. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. 1-2 விஷயத்தை மட்டும் சொன்னால் போதாது. A to Z ஆன் பண்ணுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, டாப் டு பாட்டம் ஏக விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் மாற்றணுமானு தான் நான் சொன்னேன். ஏதோ 1-2 நீங்கள் மாற்றுற பின்ன பேசலை. சரி, எனிவே இவ டாக்டர்கள் மாற்றினாங்களோ இல்லையோ, பாஸ்டர்கள் மாற்றினார்கள். யார் மாற்றினாங்க? டாக்டர்கள் மாற்றினாங்களோ, விஞ்ஞானிகள் மாற்றலை. கிறிஸ்தவ பாஸ்டர்கள் ஆணை பெண்ணாய் மாற்றினார்கள், பெண்ணை ஆணாய் மாற்றினார்கள். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லைன்னு இந்த வசனம் இருக்குல்ல, இந்த அடிப்படையை
தான் இப்போ உள்ள வெளிநாட்டு சபையெல்லாம் அதுதான் பின்பற்றும். ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி எல்லா பதவியிலும் இருக்க மாதிரி கொண்டு வருவாங்க. ஒரு ஆணையும் சபை பாஸ்டர் திருமணத்திலே இணைத்து வைத்து பிதா சுதன் தூயாவின் பெயராலே ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. எஸ், இட்ஸ் ஹேப்பனிங் நவ். இருக்கு, சபையில திருமணம் நடத்துறாங்க. ஆணுக்கு ஆணு, பெண்ணையும் திருமணம் பண்ணி நடத்தியாச்சு. பப்ளிக்ல தெரிஞ்ச விஷயம், சட்டமும் அப்படி செய்யலாம்லாம் போட்டாச்சு. அதுக்கு என்ன அடிப்படையில் இதை செஞ்சீங்கன்னு கேட்டா, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு, அதனால இது சாத்தியம்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்வீங்க நீ? இதான் பிசாசுடைய பொய்யனும் பொய்க்கு பிதாவும் சொந்தமா எடுத்து பேசுறவன். ஏசுநாதர்கிட்ட பேசுன மாதிரி வசனம் பேசுறாங்க. ஸோ அதுக்கு தான் சொன்னது. ஸோ கொலோசியர் 3:11 வரும்போது ஆணென்றும் அந்த வார்த்தை அங்கே வராது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அப்படிப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும், இது இருக்காது. சரியா? சீஷிகள், இந்த இன்னைக்கு இருக்க நூதன சீஷர்களுடைய நிலைமை இப்படி போயிட்டு இருக்கனால தான் இந்த காரியத்தை சொல்ல வேண்டியாச்சு. இந்த 2 வேறுபாடு இருக்கிறது, அந்த வேறுபாடை கண்டிப்பாக கடைபிடித்துதான் ஆக வேண்டும். வெளிப்படுத்தல் 2:20 தன்னை தீர்க்கதரிசினி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் சரியானவள், அங்கே ஒரு சபையை கெடுத்துட்டு இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கு. ஏசபேல் அப்படின்னா ஆகாப்பினுடைய மனைவி, பில்லி சூனியக்காரி, அந்த பேரை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்திலே அது தப்பு, அது சரியல்ல என்று ஆவியானவர் சொல்றார். ஏசாயா 3:12 ஸ்திரீகள் அவர்களை வாசித்திருங்க சீக்கிரம். ஏசாயா 3:12 ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள், பெண்கள் சீஷிகள் தங்கள் எல்லையை புரிந்து கொள்ளும்படி இந்த வசனங்களை சொல்லிருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஏசாயா 3:12 பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், ஸ்திரீகள் என் ஜனங்களை ஆட்சி செய்கிறார்கள். இப்ப புரியுதா? இது தேவ திட்டம் கிடையாதான், அதுக்கு எதிரான காரியமா நடக்குதாம். அதை சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்துல ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறா, பூமியின் ராஜாக்களோடு வேசனம் பண்ணா, அப்படியெல்லாம் அங்கே இருக்கு. அப்படி ஸ்திரீன்னு தான் அதையும் சொல்லியிருக்கு. ஸோ சீஷிகள், ஏன்னா இந்த நாட்களில் இந்த ஆவி ரொம்ப வல்லமையாய் உலகத்திலும் சபையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை ஆவியானவர் உணர்த்துகிறபடினால்தான் சீஷிகளுக்காக இந்த காரியத்தை சொன்னோம். இப்போ நீங்கள் ஸ்திரீகள் 1 கொரிந்தியர் 14:35 ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமேன்னு சொல்லியிருக்கு. சபையில்னா ஆண்களுக்கு முன்னால் நின்று பேசுகிறது சொல்லியிருக்கு. ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிற சபை என்பது அந்த வார்த்தையினுடைய பொருள். அது அயோக்கியமாக இருக்கிறது. ஆனால் இப்போ அதை யோக்கியம்னு சொல்லிட்டாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களை சொல்லியிருக்கு. என்ன குணம் சொல்லியிருக்கு? 2:10 சீக்கிரம் படிங்க. தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி உள்ள என்று சொல்லிக்கொள்ள ஸ்திரீகளுக்கு தக்க நற்கிரியைகள். இப்ப நாணம்னு ஒரு வார்த்தை இருக்கு. பெண்களுக்கு நாணம்ங்கிறது இருக்கணுமா, அது அவங்களுக்கு அழகு, அது அவங்களுடைய அழகு. ஆம்பளை இப்படி நாணி கோணி இருந்தால் அழகு கிடையாது, அவங்க கம்பீரமாக இருக்கணும். பொம்பளை தலையை கீழே தாத்து நாணம் இருக்கணும். அப்ப நாணமுள்ள ஒரு பெண் மற்ற ஆண்களுக்கு முன்பு எழுந்து நற்பாளா என்றால் நிற்க மாட்டாள். ஒரு முடியாத ஒரு கட்டம் வந்துட்டா அதுக்குரிய சூழ்நிலை வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ இங்கே பாஸ்டர் மாதிரி நின்று பிரசங்கம் பண்றாங்க. சரியா? அங்கேயே மட்டும் போட்டா பொம்பளையா மாறிட முடியாது. ஸோ இதெல்லாம் வசனத்துக்கு முரண்பாடா வருது. அப்ப நாணம் இல்லாத பெண் கர்த்தருக்கு உட்பட்டவள் அல்ல. 12 படிங்க. 2:12 சரி சீக்கிரம். உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும் சிறியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதியா இருக்கணும். என்னத்தினால அங்குதான் என்னத்தினா முதலாவது ஆதாம் உண்டாக்கப்பட்டான், பின்பு ஏவாள், 2ஆவதான் ஏவாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சிறியானவளே வஞ்சிக்கப்பட்டால் போதும். ஆதாமுக்காக ஏவாள், ஏவாளுக்காக ஆதாம் இல்லை, எல்லாம் வசனம் இருக்கு. ஸோ ஆகவே இந்த சீஷிகள் இந்த அடிப்படை சத்தியத்தை இந்த நாட்களில் கண்டிப்பாய் மனசிலே வைத்திருக்க வேண்டும். ஆண்களுக்கு புருஷர்னு சொன்னா ஆண்கள் கணவர்கள் கிடையாது. புருஷரா இருங்கள்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா ஆண்களா இருங்கள், அது அந்த தன்மையில, அதாவது பலமுள்ளவர்களா இருங்கள்னு சொல்லியிருக்கு. கணவன்ங்கிறது வேறு, இங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை வேறு. ஆகவே சீஷிகள் இந்த விஷயத்துல மிக கவனமாய் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள வேண்டும். பல சந்தர்ப்பத்தில் கணவன் குடும்பமாய் வரும்போது கணவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படியே போவார். இந்த பொம்பளை அப்படி போவாது. அது அவர் வடக்குன்னா இது எங்க போயிடும், தக்கா போயிடும். அப்படி நிறைய சூழ்நிலை இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வந்திருக்கு. நிறைய பிரச்சனை பிரிஞ்சு போயிருக்காங்க, பல 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 மாதிரி.
ஏன்னா வழி இல்லை, விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி ஆயிடுது. ஸோ இது விசுவாச குடும்பங்களிலே நடக்கக்கூடாது. நேரடியாகவும் நடக்கக்கூடாது, மறைமுகமாகவும் நடக்கக்கூடாது. ஊழியக்காரர்களை நாங்கள் நிறைய ஊழியங்களை பார்க்குறோம். அதில் சில ஊழியக்காரர்கள் அவர் நல்ல ஆண்டவர் ஊழியம் செய்கிறார், இவர் அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தில் பேசுகிறார், ஊழியம் செய்கிறார். மனைவி கத்தோலிக்க சபைக்கு போகுது, வேற இடத்துக்கு போகுது. இப்போ புரியுதா? ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு. ஒரு சபையில் ஒரு பாஸ்டருங்க இருக்கிறார், இப்போ அவர் இங்கே ஊழியம் செய்கிறார், ஊழியம் கொடுத்துருக்காங்க. மனைவி இன்னும் கத்தோலிக்க சபைக்கு போகுது. சரியா? இப்படி ரெண்டு பக்கம் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். அதனால தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சரியான கிறிஸ்துவுக்குள்ளான சீஷத்துவத்தில் இல்லைன்னா அவங்களுக்கு பாஸ்டருங்கிற பட்டம் கொடுக்க மாட்டாங்க, பாஸ்டருங்கிற அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சபையை நடத்துகிறதுக்கு அவன் முழு குடும்பமும் ஓரளவு கணவன் மனைவி யாவது பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா அது இன்னொரு லெவல். சின்ன பிள்ளைகளை கட்டுப்படுத்தி வளர்க்கணும், வளர்ந்த பிறகு விட்டுறணும். சரி, இப்போ அந்த கணவன் மனைவி உறவு சரியாக இருக்கணும். அப்படி இல்லை ரெண்டு திசையில் இருந்தால் அவர்களை பாஸ்டர் ஸ்தானத்தில் வைக்க மாட்டாங்க. அந்த ஆம்பளை சுவிசேஷராக வேலை செய்வார், அதுக்கு அனுமதி இருக்குது. நான் சுவிசேஷம் ஐயா, சபை நடத்தப்படாது. ஏன்னா அந்த வசனம் சொல்லும், சபையை நடத்துகிறவன் ஒரு மனைவியுடைய புருஷனும். அந்த பகுதி இது 1 தீமோத்தேயு 3:2 சீக்கிரம் படிங்க. 1 தீமோத்தேயு 3:2 கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன், ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், யோக்கியன், அந்நியர் உபசரிக்கிறவன், போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். மதுமான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை எச்சரிக்கிறவன் இருக்கக்கூடாது. 3:12 வாசனம். மேலும் உதவி பாஸ்டர், உதவி ஊழியக்காரர்கள் அவங்களும் அதுதான், ஒரே மனைவியா பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நன்றாய் நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தீத்து 1:6 சீசன் சீசிகள் படிங்க. குற்றஞ்சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன், துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாக அவனை ஏற்படுத்தலாம். இப்போ புரியுதில்ல? குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா இந்த கணவர் இவருடைய சீஷத்துவ அனுபவத்துக்கு மற்றவங்க கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்தால் தான் இந்த இதில் வைக்கணும். இல்லைன்னா கூட்டத்துக்கு வந்து போகலாம். சிலர் சுவிசேஷராக கூட வேலை செய்யலாம். அந்த பாஸ்டர், கண்காணி, இந்த மாதிரி விட்ட பொறுப்புகள் எல்லாம் வெளியே போய் பிரசங்கம் பண்ணலாம். தட்ஸ் ஆல். அதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா சிலர் வரலன்னாலும் அவங்க வரலன்னப்போ சரி சண்டை பிடிக்காண்டா, நீ வேலையை செய்யணும், ஆண்டவர் அனுமதிக்கிறார். சரி, என்ன புரிஞ்சுங்க? சீசத்துவத்தினுடைய அனுபவத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நீங்கள் கர்த்தருக்குள் எல்லா 3:18 கொலோசியர் 3:18 கர்த்தருக்குள் கர்த்தருக்கு ஏற்கும்படி மனைவிகளே, சீசிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி புருஷர்களுக்கு கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு நாளும் மனைவிகள் கர்த்தருக்கு விரோதமான ரீதியிலே நடக்கவோ, சீசிகள் கணவர்களை நடத்தவோ கூடாது. ஏன்னா ஏவாள் அதை பண்ணிட்டா, அவ தான் பறித்து சாப்பிட்டு ஆதாமையும் கெடுத்துப்பட்டா. சரிதானே? அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. அதனால தான் மனைவி கீழ்ப்படி. அது கீழ்ப்படியா மேல்படியா? கீழ்ப்படி. சமபடியா? இல்லையே. கீழ்ப்படினா கீழே, மேல்படினா மேலே, அதுன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் சமபடி கிடையாது. அன்று ஏவாள் ஆதாமை அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுத்து மகிமையை இழக்கும்படி செய்தாள். அதுபோல சீசிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை கெடுத்து போடாதீர்கள். உங்கள் கணவர்களுக்கு தேவன் கொடுத்த அங்கீகாரத்தை, மகிமையை பிடுங்கி விடாதீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அதான் மனைவியும் கூட என்னில் அதிகமாக நேசிக்கப்படான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரிதானே? இதெல்லாம் நாங்கள் சபையில் நடத்தும் போது, ஊழியங்களை நடத்தும் போது இந்த சத்தியங்கள்லாம் அவங்கள சொல்லி படிப்பிக்கணும். இல்லையோ? எல்லாவற்றிலும் அடக்கமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கணவர் மாதிரிலாம் ஆட வைக்க ஒன்று சொல்கிறேன். நான் வாரதை அப்படியே சொல்லிட்டா, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைச்சா அவனுக்கு வழியில் யாருமே குறுக்கிடப்படாது. குறுக்கிட்டா அவர் பழி வாங்கி போடுவார். அல்ல இல்லையோ? நான் இந்த அனுபவத்தில் பார்த்துருக்கேன், பழி வாங்கி போட்டார். அல்ல இல்லையோ? எவ்வளவு இது மெரியாம் முன்னால் வரதான் பேசுகிறேன். மெரியாம் மோசேயின் சகோதரி, அவள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவதான். ஒரு கட்டத்தில் அவள் கூட்டுக்கு அவன் ஆரோனை சேர்த்து கொண்டு மோசேக்கு விரோதமாய் முறமுறுக்கிறாள். எப்படி முறமுறுக்கிறாள்னா,
மோசே மீதியான் தேசத்தில் இருந்தபோது கர்த்தர் அவருக்கு ஒரு ஸ்திரியை அங்கே விவாகம் பண்ணி வைத்தார். அவன் அங்கே தான் எகிப்தை விட்டு ஓடி போகிறான், மாமனார் வீட்டில் ஆடு வைக்கிறான், அங்கே விவாகம் பண்ணி அங்கே தங்கிடுறான். அப்புறம் தான் கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டு ஊழியத்துக்கு வர்றான். அப்போ மனைவியை தூரம் எறிஞ்சிட்டு வர்றதுக்கு அவர் சொல்லலை, விட்டுக்கிட்டு வந்தார். பிறகு மனைவியை அவர் மாமனார் கூட்டிகிட்டு வர்றார், சேர்த்துக்கிறார். அப்போ அங்கே தான் கூட தான் மனைவி இருக்கிறாங்க. மனைவியை பிரிஞ்சுட்டு போகிறதுக்கு சொல்லலை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அவர் வச்சுக்கிட்டார். இப்போ இந்த பொம்பளை என்ன சொல்லுது, இந்த ஸ்திரீ மீதியான் தேசத்தை சேர்ந்தவா, இவ இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவா கிடையாது. இது அங்கே பிரச்சனை. சரியா? மோசே என்ன பெரியவனோ, அவன் இப்படி மனைவியை கொண்டு தெரியறான்ட்டு சொந்த சகோதரியே ஆட ஆரம்பிச்சிட்டா. கர்த்தர் அவளை வெண் குஷ்டரோகியாய் மாற்றினார். இல்லையா? நான் வர்றத சொல்றேன், நேரம் இல்லை. அவ்வளவுதான், ஒரு வாரம் வெண் குஷ்டரோகியாய் மாற்றி பாளையத்துக்கு வெளியே தனியாய் தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. சரிதானே? கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய பாதையில பிள்ளைகளானாலும் மனைவி ஆனாலும் யாரும் குறுக்கிட்டால் அவர் பழி வாங்கி விடுவார். ஒன்று மனசிலாக்கணும், அவர் தேவ மனுஷன், அவர் கர்த்தரோட நடக்க வேண்டியவர், அவர் கர்த்தர் காட்டிய வழியிலே தான் நடப்பார், அவர் கர்த்தர் காட்டிய வழியை தான் மற்றவர்களுக்கு காட்டி கொடுப்பார். இல்லையா? மனைவி ஆனாலும் பிள்ளைகளானாலும் இந்த உரிமை அவங்களுக்கு வராது. சரியா? நான்லாம் எங்கள் வீட்டில் சோமனா சொல்லிடுவேன், இந்த உரிமை அவங்களுக்கு வராது. கணவன்னா கணவன் தான், ஆனால் நான் உனக்கு அதுக்கு முன்ன கர்த்தருக்கு ஊழியக்காரன். இல்லையா? அவர் தான் என்னை படைத்தவர், நம்பர் 1. அவர் தான் எனக்கு உயிரை தந்தவர், நம்பர் 2. அவர் தான் எனக்கு ஊழியத்தை தந்திருக்கிறவர், நம்பர் 3. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாம். இல்லையா? அந்த வரிசை அப்படி தான் வச்சுருப்போம். அதனால் அது அவங்க மனசிலாக்கிடுவாங்க. ஓகே, அந்த எல்லைக்குள்ளே போகக்கூடாது, அது வேற இல்லை. எங்களுக்கு இது வேணும், அது வேணும், இதை செய்யுங்க கொடுங்கன்னா கேட்கலாம், அது உரிமை இருக்குது, நம்ம செய்யணும்ல, அதெல்லாம் செஞ்சுருவோம். எல்லா கடமையும் கரெக்டாக செஞ்சுருவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அந்த பக்கம் ஒரு எல்லை இருக்குது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், அது எங்கெங்கெல்லாம் போய் முடிஞ்சலாம் நான் இங்கே விவரிக்க விரும்பலை, அதுக்குள்ள நேரம் இல்லை நமக்கு. பட்டு பயங்கரம். ஒரு முன்னால் ஒன்று வருதே, அந்த ஊர் எனக்கு தெரியும். அவர் ஆண்டவருக்குள்ளே வந்தார், அவர் கத்தோலிக்க பின்னணியை சார்ந்தவர், அவர் பிறகு ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்துட்டார். இந்த பொம்பளைட்டையும் சொன்னார், நீ இதெல்லாம் விட்டுடு, பெருமையை விட்டுடு, ஆவிக்குரிய அனுபவம் அப்போஸ்தல அனுபவத்துக்கு வான்னு சொல்லிட்டு இருந்தார். அது கேட்கல, ரொம்ப நாள் அப்படி பண்ணிட்டு இருந்து அவருக்கு ஊழியத்துக்கு இடைஞ்சலாக இருந்து கொஞ்ச நாள் போச்சு, அப்படி போயிட்டு இருந்து திடீர்னு அந்த ஊழியக்காரரே செத்து போனார். சரியா? நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன், போய் பார்த்தேன். ஓகே, அது சொல்லி சொல்லி அழுது அவர் இப்படியெல்லாம் சொன்னார், இப்படியெல்லாம் செஞ்சார், ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இல்லையா? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அது இன்னொரு இஷ்யூ, பல மாதிரி இருக்கு. ஸோ ஆகவே இதை சீசிகள் மனசில் வைக்கணும். உங்கள் எல்லையில் இருங்க, ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்துங்க. கர்த்தர் தந்த ஊழியம், பெண்களுக்கு ஊழியம் செய்யுங்க, குழந்தைகளுக்கு ஊழியம் செய்யுங்க. அப்படிதான் வசனங்கள்லாம் இருக்கிறது, அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் செய்ய முடியாது, நாங்களே செய்ய முடியாது. சரியா? நீங்கள் தான் செய்ய முடியும். அதனால தான் அது அவங்கள்ட்ட கொடுக்கறது. இதெல்லாம் புரிஞ்சு செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்குள்ள தாறுமாறான மார்க்கத்தில் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அலக்கழியும், உங்கள் குடும்ப அலக்கழியும், உங்கள் ஊழியம் நாரம். சரியா? வேற வார்த்தை அப்படியே தான் நான் போடணும். அப்படியெல்லாம் பக்குவமாக இருந்தவங்க மகிமையாக ஊழியம் செஞ்சுட்டு போயிருக்காங்க, வெளியே தெரியாது. கர்த்தருக்கு பெரிய காரியங்களை அவர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்கிறது உண்மை. சில சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லாம ஏசு 12 சீசர்ல வச்சிருந்தார். ஒரு 6 பொம்பளைகளையும் 6 ஆம்பளைகளையும் வைக்கப்படாதா? ஏன் வைக்கப்படாதா? 3ஆவது வச்சப்படாதா? ஏன் வைக்கல? அவர் செஞ்சிருந்தா நம்ம செஞ்சிருப்போம்ல. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர் 5 ஊழியக்காரர் இருந்தாங்க. இந்த பதவியில் எந்த பெண்களையும் வைக்கல. மகதலேனா மரியாள்கிட்ட சொன்னார், நான் இப்படி உயிர் திறந்திருக்கிறேன், நீ போய் சொல்லு. போய் சொல்ற உடனேவா அப்போஸ்தலி ஆயிடுவாளா என்ன? ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து பவுல் சொல்றார், என்னுடைய உடன் வேலையாட்கள்னு சொல்வார் ஒரு இடத்துல. ரோமர்கள் நிருபத்தில் நீங்கள் வரும்போது, என்னுடைய உடன் வேலையாட்களாகிய ரோமர் 16:3 ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ஆக்கில்லா யாரு? கணவர். பிரிஸ்கில்லா யாரு? மனைவி. அந்த குடும்பத்தார் ஊழியத்தில் இருந்திருக்கிறாங்க, அதனால உடன் ஊழியக்காரன் சொன்னார். உடனே பிரிஸ்கில்லா அந்த பொம்பளையும் அப்போஸ்தலி தான். ஏன்னா உடன் வேலைக்காரன்னா அப்படித்தானே அர்த்தம் ஆகுது. பவுல் ஒரு அப்போஸ்தலரு, அப்போ பிரிஸ்கில்லா ஒரு அப்போஸ்தலி. அப்பல்லோவுக்கு சில காரியத்தெல்லாம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சேர்ந்து விளக்கம் சொன்னாங்களாம், அது இன்னொரு பகுதியில் இருக்கு. இப்படியெல்லாம் கள்ளத்தனமாக புரட்டி எல்லாம் நாசாக்குறாங்க. அந்த சீசிகள், இயேசுவின் சீசிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை எங்களுக்கு ஒரு வேலை தந்திருக்காருப்பா, எங்கள் எல்லையிலேருந்து ஜெபம் பண்ணுவோம், எங்களுக்கு தந்த வரங்களை நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இது ஆனா பிறந்தவனுக்கு இடையில போய் கிடந்து நாங்கள் இப்படி படம் காட்டி அழிய என்னத்துக்கு செய்ய மாட்டோம். அவர் கணவரே, நான் மனைவி, ஒரு 2 வார்த்தை சொல்லுவோம், உச்சகாரத்தை ஜெபம் பண்ணுவோம், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. சரிதானே? நல்லது. அப்போ ஆண்டவர் நம்மை விசேஷ நோக்கத்தோடு தெரிந்து கொண்டு செல்லும் போது சில ஒழுங்கு முறையை வச்சிருக்கிறார், வழிமுறையை வச்சிருக்கிறார். அப்படிதான் போகணும்.
நீங்கள் உலகத்துக்கு ஏற்ப போக முடியாது, நீங்கள் பார்க்குற சபைகளுக்கு ஏற்ப போக முடியாது, நூதன சீசர்களுக்கு ஏற்ப. அதான் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறது. நாங்கள் இதெல்லாம் பார்த்தா சபையை நடத்தணும். அப்படி நடத்தினால தான் இவ்வளோ தூரம் ஒழுங்காக வந்து இவையெல்லாம் லட்சணம் கட்ட போயிட்டு இருக்கு. இதில் நாம் சிக்கக்கூடாது. சரிதானே? அப்போ கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு வேறுபடுத்தி இருக்கிறார். பரிசுத்த சந்ததியாக இருக்கும்படி நியமங்களை கொடுத்திருக்கிறார். மற்றவருடைய வழக்கத்தின்படி நடக்கக்கூடாது என்று கண்டிப்பாக கட்டளை இட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு கற்றது அந்த நியமத்தில் தான். நீ உள்நாட்டில் போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும், நான் வெளிநாட்டு அமெரிக்காவுக்கு போனேன் சட்டையெல்லாம் கலத்திட்டேன்னு நீ சொல்லப்படாது. இல்லை இல்லையா? ஆமாம், பிரசங்கமாக இருக்க லட்சணம் அப்படி இல்லையா இருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி இருப்பேன், அமெரிக்காவில் அப்படி இருப்பேன். எவன் லட்சணம் அவனாட்ட அப்படி இருக்கிறதுக்கு? இல்லை இல்லையா? கர்த்தர் தந்த முறையில் இரு, தேவ சித்தப்படி இரு, பரிசுத்தத்துக்கு ஏற்ப இரு. ஆண்டவர் சொன்னார் அவனோட்ட இடம் கண்டெல்லாம் மாறிட்டே இரு. யூதனுக்கு யூதனை போலவும் பிரஜாதியாருக்கு பிரஜாதியார் போல ஆனவன்னு ஒரு வசனம் பவுல் சொல்வார். அப்படின்னா என்னது? ஒரு பிரஜாதி தேசத்தில் போனோன்னா பவுல் என்ன செய்வாராம்? அங்கே உள்ள சாமியை கும்பிட்டு கோயிலை சுற்றி வருவாராம். அப்படி தானே? பிரஜாதியை போல மரணம்னா அங்கே உள்ள சாமி கும்பிடணும் இல்லையா? அங்கே உள்ள வழக்கம் எல்லாம் சுத்தணும் இல்லையா? இங்கே கோயிலில் வந்தால் கையடிச்சு அந்நிய பாஷை பேசி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். இப்படியா பவுல் ஊழியம் செஞ்சாரு? எங்கேயாவது அப்படி செஞ்சிருக்காரா? நான் யூதனுக்கு யூதனை போலவும் பிரஜாதியாருக்கு பிரஜாதியை போல ஆனேன் இன்னும் ஒரு பகுதி இருக்கு. நான் வர்றதை சொல்கிறேன். அப்போ அதுக்கு அர்த்தம் இப்படி இல்லையா? ஆகணும் அங்கே போய் நான் அந்த சாமியை கும்பிடுவேன், இங்கே போய் அந்த சாமியை கும்பிடுவேன்னா அப்படி கிடையாது. யூதர்களை பார்த்தா இவர் சொல்வார், நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் யூத வம்சத்தில் வந்தவன், நான் நியாயப்பிரமாணம் படித்தவன், இப்படியெல்லாம் சொல்லி பழைய ஏற்பாட்டு வேதம் எல்லாம் பேசி இது மேசியா இயேசுதான்னு சொல்லுவார். சரிதானே? இப்படி வந்த வழியை சொல்லி படித்த வேதத்தை சொல்லி மேசியா இயேசு அவர் தான் நம்ம பின்பற்றணும், நமக்கு சிலுவை பலி அவர் மரிக்கிறதெல்லாம் பைபிள் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குன்னு சொல்லுவார். இதுதான் யூதனுக்கு யூதன் ஆகிறதே. புறஜாதி எனக்கு புறஜாதி ஆகிறது எப்படி தெரியுமா? அங்கே போனால் இருக்கிறத சொல்கிறேன், வேகமாக போனோம். அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, உங்களுடைய அந்த பிரஜாதியார் இடத்துல பவுல் பேசுகிறார், உங்களுடைய வழிபாட்டு முறைகளெல்லாம் நான் சுற்றி பார்த்தேன், ஒரு இடத்துல அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டி வச்சிருக்கீங்க. சரிதானே? உங்களுக்கு தெரியாத தெய்வம்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அந்த தெய்வத்தை தான் சொல்ல வந்தேன். ஓகே, இதான் உங்களுக்கு தெரியலல்ல, இதை கொண்டு வர்றேன் என்கிறார். இன்னொரு விஷயம் சொல்றாரு, உங்களுடைய புலவர்களில் சிலர் இப்படி நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம் அப்படிலாம் உங்கள் கவிதையெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. நாங்களும் சில இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அந்த கவிஞர்கள் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இப்படிலாம் எழுதியிருக்காங்கல்ல, பத்தியலா? அது மாதிரி நான் பகவத்கீதா படிச்சிருக்கேன். அங்கே வந்து சத்துவ குணத்துக்குள்ளவர்கள் மேல் நோக்கி சொர்க்கலோகம் போகிறாங்க, தமோ குணம் அதாவது சாந்த குணம் உள்ளவர் பரலோகத்துக்கு போகிறாங்க, முரட்டு குணம் துன்மார்க்க குணம் உள்ளவங்க கீழ் நோக்கி பாலாளத்து லோகத்துக்கு போகிறாங்கன்னு அவங்க வேதத்தில் எழுதியிருக்குங்க. நான் தெருப்பிரசங்கத்தில் அதுதான் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த ஏரியாஸில் போனால் நான் இந்திய வேதங்கள் படித்திருக்கிறேன், அங்கே இப்படி சொல்லியிருக்கிறது, பைபிள் அழகாய் அதை சொல்லுகிறேன்னு வழக்கி சொல்லிடுவேன். இப்போ புரியுதா? அங்கே போய் நான் உங்கள் சாமி கும்பிட விட்டான்னு நான் வரமாட்டேன். அது வேற. இப்படி தான் அங்கே போய் யூதன்னு சொன்னால் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் சொல்லணும், யூதர்கள் வந்து ஜாதி வரி பிடிச்சவங்க, அவங்கள மற்றவங்க எதிர்ப்பாங்க, அவங்கள இவங்க எதிர்ப்பாங்க, இவங்க அவங்கள எதிர்ப்பாங்க. நான் ஒரு யூதன்னு சொன்னால் கல்லடு தெரிஞ்சு கொண்டு போடுவானுவேன். அங்கே போய் யூதன்னே சொல்ல மாட்டார். அதெல்லாம் சொல்லாமல் அவங்க வெளியெல்லாம் பார்த்தேன், நீங்களும் தெய்வத்தை கூப்பிடுறீங்க, இப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு அப்படி நைஸாக போயிடுவார். யூதர்கிட்ட போனால் நானும் யூதன் தான்டா, எனக்கு தெரியாத வேதமாடா நீ தெரிஞ்சிருக்க அப்படின்னு சரமாரியாக பேசி, இதுதான் அதுக்கு வித்தியாசமே தவிர இப்போ பிசாசு இல்லை இல்லை நீ போகிற இடத்துக்கு இருப்பெல்லாம் வேஷம் மாறிடு அப்படிங்கிறாங்க. அது தப்பு, அப்படி செய்ய முடியாது. இல்லை ஆண்டவர் ஒன்று படி, எங்களுக்கு பர்ஃபெக்ட் மேக்சிமம் லெவல் ஆஃப் பர்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அதிகபட்ச பரிசுத்தம். சரியா? எங்களுக்கு ஒரு மாடல் தந்திருக்காரு, நாங்கள் விட மாட்டோம். இந்த கத்தோலிக்க சிஸ்டர்ஸ் போகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க அந்த கத்தோலிக்க கோயிலில் உள்ளவங்க யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கணும். ஒரு ஃபாதர் அப்படி தான் இருக்கணும், ஒரு பாஸ்டர் சிஎஸ்ஐ பாஸ்டர் அப்படி தான் இருக்கணும். ஆனால் கேவலம் என்னன்னு சொன்னால் அந்த பாஸ்டருக்கு பொம்பளை அப்படி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். இந்த பாஸ்டர் பாம்பு போல அங்கேயும் போட்டுட்டு இடுப்பில் கயிறம் கட்டிட்டு நிற்பார், அவ்வளோ கேவலமாக இருக்கும். இங்கே பெந்தகோஸ்தில் அப்படி தான், பாஸ்டர் ஃபுல்லாக போட்டிருப்பாரு, ஃபுல் கை நான் சொல்லிடுறேன், ஃபுல் கை போட்டிருப்பாரு, பாஸ்டருக்கு ஒய்ஃபோ அரை கை போட்டிருக்கும், எல்லாம் கேவலமாக தான் இருக்குது. அதான் பெண்கள் ஏவாள் வம்சம்னு சொன்னேன், சொல்கிறத சொல்லிடுவோம். ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். சீஷர்கள் எப்படி இருக்கணும், சீஷர்கள் எப்படி இருக்கணும், அழைப்பு என்னது, வேறுபாடு என்னது, எப்படி பாதுகாக்கணும், எல்லைகள் என்ன, இங்கே இருக்க மார்க்கங்களை பார்த்து முடிவெடுக்கக்கூடாது. சரிதானே? ஓகே, முடிக்கணும். என்ன செய்கிறோம்? உங்களை பிரித்தெடுத்தேன், பரிசுத்தப்படுத்துகிறேன், மற்ற மார்க்கத்தை விட்டு வேறுபடுத்துகிறேன், உங்களை கொண்டு தனித்த திட்டங்களை தருகிறேன். அந்த எல்லைக்குள்ளே இருந்தால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை கனம் பண்ணுவேன், உங்களை பயன்படுத்துவேன், அநேகரை ஆதாயப்படுத்தும்படி வலிமையான காரியங்களை உங்கள் மத்தியில் செய்வேன் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டில் ஒரு அடி பாடுவோமா? அதன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமன் பின்னால் சிலுவையின் முன்னால், உலகமன் பின்னால் உலகம் இயேசு சிந்தின இரத்தத்தினால் என்றும் விடுதலையே. இயேசு சிந்தி விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவராலயம் எனக்குள்ள இயேசு, நான் அவராலயம் எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தால் எவ்வேளையில் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தால் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல் இடர் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல் இடர் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் தன்னிக்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன போகும் பரலோக குடிமகனோ. பழையன கடந்து புதியன புகுந்து
பரலோக குடிமகனோ மனுமாகி மணவாளன் இயேசு மறுமுகமாய் கண்டு மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பு இதயமெல்லாம் ஏங்குதையா இதயமெல்லாம் ஏங்குதையா இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்றும் நீந்தணுமே இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையின் முன்னால் உலகமன் பின்னால் சிலுவையின் முன்னால் உலகமன் பின்னால் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி சொல்லுவோம் வெளிநாட்டு